friends, welcome to Ineval World. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முயல் கறி ரெசிபி பார்க்க போகிறோம். இது கிராமத்து சைடுலலாம் செய்வாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முயல் கறி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் கிடையாது. சிக்கன் மாதிரி தான் சாஃப்ட்னஸும் இருக்கும். நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம எப்படி நார்மலாக சிக்கனுக்கு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிங்க, பட்டை கிராம்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு வதக்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டை கிராம்பு போடுவோம். சிம்ல வச்சு போடுங்க, எல்லாம் கருகிடும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி போட்டுங்க, அப்பதான் வாசனையா இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணி சேர்த்து போட்டிருக்கேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் நிறைய கிடைச்சிதுன்னா சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிங்க. நான் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போடுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கவுச்சி எடுக்கும். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் வச்சு போடுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா இந்த வாசனை போகிற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க. செஞ்சிடுச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியும் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணலாம். இது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிம்ல வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா கருகிடும். நான் பாருங்க 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு, இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிடலாம்.
இப்போது இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எவ்வளோ தேவையான அளவோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துங்க. இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டா போதும். இது வந்து ஈஸியாக குக் ஆகிடும். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் கொஞ்ச நாளிலேயே. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த முயல் கறி அந்த ரத்தம் இருக்குல்ல, அதோட தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி வந்தோன்னா நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இது நல்லா கொதிச்சு வரட்டும். சிம்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக அதுக்கு நல்லா கிரேவி ஆனோடனே நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணலாம். இப்போது நல்லா வந்து குக் ஆகிட்டு இப்போ நம்ம தேங்காய் சாந்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எப்படி கிரேவியாக வேணும், எந்த அளவு தேவைப்படுமோ அந்த கிரேவி அந்த அளவு தேங்காய் சாந்து ஆட் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நான் கரெக்டாக இருக்கு என்னோடதுல. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம சூப்பரான முயல் கறி ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் இட்லிக்கு சூடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன். ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இனியவல் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.